ஹாய் ஹலோ காய்ஸ், திடீர்னு யோகி பாபு நயன்தாரா பத்தி ஒரு திடுக்கிடும் தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பார்க்கும்போது நயன்தாரா இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஆகட்டும் இல்லை நயன்தாரா ஆகட்டும், இவங்க ரெண்டு பேர் மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா சரியா ப்ரமோஷனுக்கு வர்றதில்லை, அவருடைய படத்தோட லான்ச்சு கூட வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா கிட்டத்தட்ட 5-6 படம் மேலே அவங்களுக்கு கண்டினியூஸாக ஃபிளாப். அது மட்டும் இல்லாமல் லேடி சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் பேர் சொல்லி கூப்பிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சர்ச்சையான பேச்சுக்களும் படங்களும் பெருசாக ஓடாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில இப்போ யோகி பாபு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோலமாவு கோகிலான்ற இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முகத்துல கால் வைக்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் வந்து இருக்கும் படத்துல. அந்த சீன் எடுக்கிறதுக்கு நயன்தாரா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டைரக்டர் நில்சன் என்கிட்ட வந்து கேட்டாரு, ஓகேங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, காமெடி தானே, ஒரு ஃபன்னாக தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டேன். பட் நயன்தாரா மேடம் வந்து ஓகேவே சொல்லலை. கூட சரண்யா மேமும் இருப்பாங்க அந்த சீன் எடுக்கும்போது, அவங்களும் இப்படி ஒரு சீனே வேணாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நயன்தாரா மேமை கன்வின்ஸ் பண்ணி அந்த சீனை எடுக்க வச்சுட்டோம். அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. பட் அந்த சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்பவே அவங்களுடைய காலை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. தரையில் கூட கால் படாத மாதிரி நடந்துட்டு அந்த சீனை முடிக்கிற வரைக்கும் ரொம்பவே மாய்ஸ்சரைஸ் இல்லாத அளவுக்கு ரொம்ப கிளியராக வச்சுருந்தா அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சாரியெல்லாம் நம்ம வந்து சொன்னாங்க. நான் கூட சொன்னாங்க, இது படத்துக்காக ஒரு சீனுக்காக தானே, அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ரொம்பவே கைண்ட் ஹார்ட் பர்சன் தான் நயன்தாரா அப்படின்ற விஷயத்த இந்த ஒரு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு. நயன்தாரா இந்த மாதிரி கைண்ட் ஹார்ட் பர்சன் தான் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே பதிவு பண்ணுறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.